இன்னைக்கு வந்து ஒரு vlog பார்க்க போறோம். என் கூட வந்து 3 பேர் சேர்ந்து டோட்டலா 4 பேர் வந்து கோயம்புத்தூர் டு நெல்லியம்பதி வரை டூர் போறோம். சோ எங்க ட்ரிப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். நான் போன ஒரு சில பெஸ்டான பிளேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம போற பிளேஸ் தான் நெல்லியம்பதி ஹில்ஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நெல்லியம்பதி வந்து விசிட் பண்ண போறேன். சோ கோயம்புத்தூர் டு நெல்லியம்பதி ஹில்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 104 கிலோமீட்டர். இதுக்கு வந்து 2 hours 50 minutes ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் மேப் சொல்லுது. சோ வாங்க நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், கோயம்புத்தூர் டு பாலக்காடு வந்து எந்த டிராபிக்குமே இருக்காது. இது வந்து ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் வருது. பட் 50 கிலோமீட்டர் வந்து நம்ம எக்ஸாக்டா 1 hourல வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நாங்க வந்து 1 hourல வந்து நாங்க பாலக்காடு வந்து ரீச் பண்ணிட்டோம். பாலக்காடு மெயின் சிட்டில இருந்து எக்ஸாக்டா நம்ம 3 கிலோமீட்டர்ல லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா நம்மார அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரோட ரூட் வரும். ஸோ நாங்க அதே ரூட்ல வந்து டிராவல் பண்ணி நம்மார அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு ஏரியா வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம். இந்த ரூட்ல வந்து எங்க பார்த்தாலும் ஃபுல்லுமே வயல்வெளியா இருக்கும். இந்த ரூட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது நிறைய இயற்கையை வந்து நீங்க ரசிச்சுட்டே இந்த இடத்த வந்து நம்ம டிராவல் பண்ணலாம். நாங்க ஒரு 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணனால எங்க எல்லாத்துக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் அ பெர்ஃபெக்ட் டைம் டு டேக் எ பிரேக்ஃபாஸ்ட். கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் மெனுவிலே வந்து நிறைய நான்வெஜ் இருக்குது. ஸோ நாங்கள் இட்லி சேமியா பீஃப் கறி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து அப்சல்யூட்லி அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் கேரளா வந்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே எங்கள் ட்ராவலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெல்லியம்பதி ஹில்ஸ் ரூட்டே வந்து நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம். இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.